Dear 12th standard and 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 2026 பப்ளிக் எக்ஸாமுக்காக டே 1 அதாவது மே மந்த்ல இருந்தே நம்ம ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வீக்லி கொஞ்சம் போர்ஷன்ஸை படிச்சுட்டு வரோம். 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் டெஸ்ட் எழுதினு இருக்கும். 10th பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 2 எக்ஸசைஸ் குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸசைஸ் மாற்றி டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய வீக்லி டெஸ்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் நெருக்கத்துக்கு வந்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 1ல இருந்து 6 வரைக்கும் முழுக்க டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம 1 மார்க் மட்டும் ரொம்ப கவர் பண்ணல. பேலன்ஸ் எக்ஸசைஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் சம்ஸை அப்படியே கவர் பண்ணி சாப்டர் நம்பர் 1ல இருந்து 6 வரைக்கும் டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போறோம்னா சாப்டர் 1 and 6 ரெண்டு சாப்டரை மிக்ஸ் பண்ண போறோம். அதுல செலக்டிவ் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எதை படிக்கணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல எதெல்லாம் மிக முக்கியமான சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறேன். அதுவும் 5 மார்க்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அப்போ இந்த சண்டே 24/8 நம்ம எழுத போற சாப்டர் பாத்தீங்கன்னா 1 and 6. அதுல அனைத்து சம்மும் நீங்க படிக்க தேவையில்லை. நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம் ஸ்டடி பிளான் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ, அதை பார்த்துட்டு அதுல இருக்கிற சம்ஸ் மட்டும்தான் நீங்க படிச்சு டெஸ்ட் எழுத போறீங்க. அப்போ 1 and 6 முடிச்ச பிறகு நம்ம அதுக்கு அடுத்தது 3 and 5 எழுத போறோம். அதுக்கு அடுத்தது 2 and 4 எழுத போறோம். அப்போ ரெண்டு சாப்டரை முடிச்சிட்டோம்னா செப்டம்பர் 10th நம்ம கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆஃப்டர் குவார்டர்லி முடிஞ்ச பிறகு இதே மாதிரி ஃபேஸ்ட் மேனர்ல வாரம் செகண்ட் வால்யூம் அப்படியே என்டர் ஆகும். அதுல 12th சாப்டர் முடிப்போம், 11th சாப்டர் முடிப்போம். அதுக்கப்புறம் எதெல்லாம் ஈஸியான சாப்டர்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் டஃப்பான சாப்டர்ஸ்குள்ள நுழைய ஆரம்பிக்கும். இப்போ மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணின்னு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு வாரம் ஏதாவது கொஞ்சமாவது மேக்ஸுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுடைய டார்கெட் கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு சுமை தெரியாது. அப்போ 1 and 6ல செலக்டிவ் சம்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்ட மாணவர்கள் இன்னைக்கு 10 சம் டெஸ்ட் எழுத போறீங்க. அப்போ அதுல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கிறேன். அதுல இருந்து தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 1ல இருந்து ஃபர்ஸ்ட் சம் வந்திருக்குது. சாப்டர் நம்பர் 2ல இருந்து 6th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கிறேன். சம் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் சாப்டர், சம் நம்பர் 4 ஃபர்ஸ்ட் சாப்டர், சம் நம்பர் 5 உங்களுக்கு 6th சாப்டர்ல இருந்து வந்திருக்குது. சம் நம்பர் 6 6th சாப்டர், சம் நம்பர் 7 6th சாப்டர், சம் நம்பர் 8 6th சாப்டர், சம் நம்பர் 9 ஃபர்ஸ்ட் சாப்டர், சம் நம்பர் 10 ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கிறேன். அப்போ மொத்தம் 10 சம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ இந்த வாரம் இதுல 50 out of 50 நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். சாப்டர் நம்பர் 1 and 6லயும் மிக எக்ஸ்பெக்டட் 5 மார்க் சம்ஸ் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. குவார்டர்லிக்கு தைரியமா நீங்க போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தும் 6th சாப்டர்ல இருந்தும் உங்களால அனைத்து சம்மே ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சண்டே ஈவினிங் 7 மணிக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துடும். மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்களுக்கும் உங்களுக்கு யூடியூப் சேனல்ல இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸை நீங்க டெஸ்ட் எழுதிட்டு உங்களோட நோட்ஸ் வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு ஆன்சர் கீ நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்டேட் பண்ணலாம். நீங்க இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த வாரம் ரொம்ப ஈஸியான போர்ஷன் 3.7 and 3.8. 3.8 எவ்வளவு முக்கியம்னா 3.8ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்துடும். அவ்வளவு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். அப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப லிமிடெட் போர்ஷன்ஸ் தான் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா 8 சாப்டர்ன்றனால இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் படிச்சுட்டு போனாலே ஃபுல் போர்ஷன்ஸ் நவம்பருக்குள்ளார முடிச்சுட்டு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணலாம் நம்ம. அப்போ இன்னைக்கு நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.7 3.8 இருந்து கொடுத்துருக்கிறேன். மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். 8 மணிக்கு டெஸ்ட் முடிச்ச உடனே 8:15க்கு உங்களுக்கு கீயும் ரிலீஸ் ஆகும். நீங்க பார்த்து கரெக்ஷன் பண்ணலாம். மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்களுக்கு யூடியூப் சேனல்ல கொஸ்டின் பேப்பர் மட்டும் ரிலீஸ் ஆகும், கீ வராது உங்களுக்கு. அதனால மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா நீங்க குரூப்ல ஃபாலோ பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் இமீடியட்டா மெம்பர்ஷிப் எடுத்துருங்க. மெம்பர்ஷிப் எடுக்கலாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு குரூப் இல்லாம உங்களுக்கு யூடியூப் சேனல்லயும் வரும். அப்போ உங்களுக்கு குரூப்ல இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீச்சர் கிட்ட ஈஸியா காண்டாக்ட் பண்றதுக்கோ அல்லது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். யூடியூப் சேனல்ல இருக்கும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஒரு நாளைக்கு thousands of கமெண்ட்ஸ் வருது. அதுல உங்களுடைய டவுட்ஸ் நான் என்னைக்கா பார்த்தேன்னா பதில் சொல்ல முடியலன்னா சொல்ல முடியாது. ஆகவே இன்னைக்கு 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் குவார்டர்லிக்கான ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது.
அதனால நம்மளுடைய சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டினியூஸா வீக்லி டெஸ்ட் எழுதிக்கிட்டே வாங்க. ஸ்கிப் பண்ணாம செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதோடைய பலன் மிகப்பெரிய பலனாக இருக்கும். அதனால வாரம் டெஸ்ட் எழுதின மாணவர்கள் போன வருஷம் எத்தனை பேர் சென்டம் எடுத்தாங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு. மெட்ரோ கரகர் சேனல்ல நீங்க கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம். நீங்க இதுல பொய் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் சம். இதை படித்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். வெளிப்படையா தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அதை படிக்காம விடும் போதுதான் அதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால எது இம்பார்ட்டன்ஸ் சொல்லி ஸ்டடி பிளான்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.